அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறளில் அதிகாரம் 45 பெரியோரை துணைக்கோடல், குறள் எண் 450. பல்லார் பகைகொளிர் பத்தெடுத்த தீமைத்து நல்லார் தொடர்கை விடல். இதுதான் குறள். ஒரு அருமையான குறள். இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால், பலரோடு பகைத்துக் கொள்வதை விட நல்லோர் ஒருவருடன் கொண்ட தொடர்பை கைவிடுதல் 10 மடங்கு தீமையை உடையதாகும். அதாவது நல்லோர் ஒருவரை பகைக்க கூட வேண்டாம், அவர்களுடைய தொடர்பை, அதாவது எப்போதும் இருந்து கொண்ட தொடர்பை விட்டு விட்டாலே 10 மடங்கு தீமையை தரும் என்கிறார்கள் வள்ளுவ பெருந்தகை. இங்கு பத்தெடுத்த என்பது 10 மடங்காக நாம் சொல்வோம் இல்லையா, 1, 10, 100, 1000 என்று. அதுபோல 10 அடுத்த என்பது இந்த இடத்தில் 100 என்பதாகும். அதாவது 100 மடங்கு தீமையை தரக்கூடியதாகும். அதைத்தான் இங்க 10 அடுத்த என்று சொல்கிறார்கள். நல்ல நண்பரை தன் உறுப்பில் ஒன்றை கொடுத்தாவது காக்க வேண்டும் என்று கூறிய வள்ளுவ பெருந்தகை, நல்லார் ஒருவரை பகைப்பது கூடவே கூடாது, அப்படி பகைத்தால் அது 100 மடங்கு தீமையை தந்துவிடும் என்கிறார்கள். ஊரையே பகைக்கலாம், ஏன் உலகத்தையே பகைக்கலாம். நல்ல வழிகாட்டி வந்த அந்த நல்லார் ஒருவருக்குத்தான் நம்மை பற்றி எல்லாம் தெரியும். அவரது தொடர்பை கைவிட்டு விட்டால் அடுத்தடுத்து 100 மடங்கு தீமையைத்தான் தரும் என்பதையே பல்லார் பகை கொளலீர் பத்தெடுத்த தீமைத்து நல்லார் தொடர்கை விடல் என்ற குறள் மூலம் நல்லார் ஒருவரது தொடர்பை கைவிட்டு விட்டால் அதன் பயனாக வருவது அடுத்தடுத்து 100 மடங்கு தீமைதான் என்று வள்ளுவ பெருந்தகை நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே. வாழ்க வளத்துடன். நாளை நாம் மற்றொரு குறளில் சந்திப்போம்.